வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளில் பெரும்பகுதியான பிரச்சனைகளுக்கும் பெரும்பகுதியான கவலைகளுக்கும் காரணமே கோபத்தில் நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் கோபத்தில் விடப்படக்கூடிய சில வார்த்தைகளும் தான். இதனால் தான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு தோழர் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என தொடர்ந்து கேட்டுக்கொண்டும் கூட அதற்கு நீ கோபப்படாதே என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, கோபம் வந்தால் என்ன செய்யலாம்? சொன்னான் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கோபங்கிறது ஷைத்தானிடம் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். உங்களில் ஒரு நபருக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கைகால் முகத்தை கழுவதின் மூலமாக ஒது செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, தண்ணி இல்லை, வேறு எப்படி கோபம் வந்துருச்சு, என்ன செய்யலாம்? சஹீஹுல் புகாரில் மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபர் கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலை, அதாவது நின்ற நிலையில் கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இந்த அளவுக்கு இந்த கோபத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு மூளையில் ஒரு அதிர்வு ஏற்படப்படும். அது சுமார் 20 நிமிடங்கள் என்ன செய்யும்? நிலைத்து கொண்டே இருக்கும். இது ஒரு மனிதனுடைய உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பல விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும்.